எல்லோருக்கும் சந்தோஷம். வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். என்ன 8 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு ஆட்டுனா சூப்பராக இட்லி பஞ்சு மாதிரி வருமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு என்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஆமாங்க, நான் இன்றைக்கி 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். அதே சேம் கப்பில் 8 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அரிசி தாங்க மேட்ரு. நிறைய பேர் 4:1 போடுவீங்க. 8:1 எப்போ போடலான்னா, அரிசி வந்து புழுங்கல் அரிசியாக இருக்கணுங்க. நமக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. இட்லி அரிசி வாங்க போகும்போது ஒயிட்டாக இருக்கிறத வாங்கிடுவோம். பழுப்பு கலரில் இருக்கிற அரிசியாக வாங்கணும். அதை எடுத்துகிட்டு அதோட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுங்களா? 2 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா பீனுங்க நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சோயா பீனையும் வெந்தயத்தையும் 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் சோயா நல்லா ஊறும். அதே மாதிரி உளுந்து மினிமம் 4 ஹவர்ஸுங்க. நீங்கள் 8 ஹவர்ஸ் கூட வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அரிசி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு நான் மிஷினில் தாங்க கொடுத்து அரைச்சேன். நான் கிரைண்டரில் அரைக்கலை. மிஷினில் அரைச்சிட்டு வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். நைட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நல்லாவே பொங்கி வந்திருக்கும். எனக்கு இப்போ ஒசூர் ரொம்ப குளிருங்கிறனால நல்லாவெல்லாம் பெருசாக பொங்கி வரதில்லை. கொஞ்சம் வந்திருக்கு. நான் அதை இந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த மாவு உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு உளுந்து அரிசியெல்லாம் ஆட்டுறதுனால கிட்டத்தட்ட 10 நாள் ஆனாலும் புளிச்சு போகாதுங்க. ஸோ நல்லா அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எடுத்து இட்லி தட்டில், இன்னொன்று இட்லி ஊற்றும் போது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இட்லிக்கு மாவு ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இட்லி பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாது, அப்படியே பஞ்சு மாதிரி வரும். ஸோ பந்தாக நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கர் இட்லி விட இந்த மாதிரி துணி ஊற்றி ஊட்டும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக இருந்துச்சுனால அதை பிக்கவே முடியல. அவ்வளோ அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கார சட்னி, நீங்கள் தக்காளி குழம்பு, தேங்காய் சட்னி, கடலக்கொட்டை சட்னி எல்லாமே நல்லா வரும். சேம் இதே மாதிரி தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முன்னாடி கொடுத்த வீடியோஸ்க்கெல்லாம் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.